சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 2538 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினாரு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் உதவி பொறியாளர்கள், நகரமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அண்மையில தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற நபர்கள் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு, தாமோ அன்பரசன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி, நமது மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி 11.19% அப்படின்னு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. 2010-2011 நிதியாண்டுல கலைஞர் ஆட்சியின் போது தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சி 13% இருந்ததை சுட்டிக்காட்டி அவரு 14 ஆண்டுகளுக்கு அதே போன்ற இரட்டை இலக்க வளர்ச்சி தற்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது மு.க. ஸ்டாலினோட வெற்றி மட்டும் கிடையாது, அனைத்து அமைச்சர்கள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்திய மக்களோட வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் தான் தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம் அப்படின்னு இளைஞர்களை முன்னேற்றுவதும் அவங்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசுன்னு மேலும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமா 1,28,000 பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மூலமா சுமார் 2,65,000 பேருக்கு தனியார் துறையில வேலைவாய்ப்புக்கான முகாம்களை நடத்தியிருக்கோம் அப்படின்னு முதல்வர் அப்போது பெருமிதத்தோட சொன்னாரு. தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படித்த 18 நபர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல பணிகள் வழங்கப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் குறிப்பிட்டாரு.